புதுக்கவிதை தற்கால இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒன்று. அவருடைய முன்னோட்டத்தை பார்க்கலாம். இலக்கண கட்டுப்பாட்டை மீறி தற்காலத்தில் தோன்றிய கவிதை வடிவம்தான் புதுக்கவிதை. எதுகை மோனைக்காக எடுத்துக்கொண்ட கருத்தை சிதைப்பவன் சரஸ்வதியின் முகத்தை கரியால் மூடுகிறான் என்ற பாரதிதான் முதலில் வசன கவிதை எழுதியவர். எதுகை மோனை தேவையில்லை, ஆனால் ஓசை ஒழுங்கு தேவை. மணிக்கொடி, எழுத்து முதலிய இயக்கங்கள், இதழ்கள்தான் புதுக்கவிதையை தொடக்கத்தில் பரப்பின. பாரதியார், நான் பிச்சைமூர்த்தி காட்டுவாத்து, வழித்துணை, குயிலின் சுருதி முதலியன எழுதினார். அதுக்கடுத்து ராசேந்திரன் கனவுகள் கற்பனைகள் கொண்டு காகிதங்கள் எழுதினார். அதே போல் அப்துல் ரஹ்மான் பால்வீதி, நேர் விருப்பம் போன்ற படைப்புகளை படைத்தார். இன்குலாப் இவருடைய வெள்ளை இருட்டு மிக முக்கியமான ஒரு படைப்பு. காமராசன் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், கருப்பு மலர்கள் இவருடைய கவிதை படைப்பு. மேத்தா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மனசிறகு போன்றவை. ஈரோடு தமிழன்பன் ஒரு தமிழ் பேராசிரியர். இவருடைய நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், தோணி வருகிறது, தீவுகள் கரையேறுகின்றன என்ற கவிதை படைப்புகள். சிற்பி பாலசுப்ரமணியுடைய சிகரங்கள் பொடியாகும், சர்ப்பயாகம், ஒளிப்பறவை போன்றவை. மற்றும் இவர்களுடைய கவிதைகள் தான் வானம்பாடி இயக்கம் என்று சொல்லக்கூடியது. இதற்கு பிறகு வள்ளிக்கண்ணன் எழுதினார். அமரவேதனைன்னு ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுதினார். சீசு செல்லப்பா, கே ராஜகோபால், சி மணி, பசுவையா, சிற்பி துரை சீனிசாமி, வைரமுத்து இவர்களெல்லாம் புதுக்கவிதை துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியவர்கள். மீதம் உள்ளதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.